மூடிக்கொள்கிற இரவின் மீது சத்தியமாக. இரவுல இல்லாமல் போயிடுது, வெளிச்சம் இல்லாமல் போயிடுது. வல்லைலி இதா யக்ஷாஹா. அப்போ அந்த சூரியனை மூடிக்கொள்கிற இரவின் மீது சத்தியமாக. பஸ் சமாயி, வானத்தின் மீது சத்தியமாக. ஒவ்வொரு பொருளையும் நீங்க நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க, எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். ஆனா ஒவ்வொரு படைப்புக்குள்ளேயும் பல்வேறு தகவல்களும், பல்வேறு செய்திகளும், பல்வேறு பாடங்களும் புரிந்திருக்கிறது. பஸ் சமாயி, வானத்தின் மீதும், மமா பனாஹா, அந்த வானம் வடிவமைக்கப்பட்டதின் மீதும். வானத்தை எப்படி வடிவமைச்சிருக்கோம் பாரு. அந்த வானத்தை வடிவமைச்சிருக்கிற விதத்தை பத்தி குர்ஆன் பல இடத்துல சிலாயித்து பேசுகிறது. ஒரே இடம் ரெண்டு இடம் இல்லை. குர்ஆன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனமாற்றங்கள் ஏற்படுவதற்கு, சிந்தனை மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வானம்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு கருவி. ஆனா நம்ம அதை ஒரு கருவியாவே பார்க்கல. நம்ம எத்தனை பேர் வானத்தை ஒரு பெரிய விஷயமா, வாழ்க்கை மாற்றத்துக்கு, சிந்தனை மாற்றத்துக்கு நாம இப்ப எத்தனை தடவை அந்த வானத்தை பயன்படுத்தியிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. பெரும்பாலானவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. சில பேருக்கு ஏதாவது இருக்கும், ஒன்று ரெண்டு எப்போவாது அத்திபுத்த மாதிரி இருக்கும். என்னைக்காவது ஒரு மழை காலத்துல, ஒரு இதமான காற்று காலத்துல, ஒரு மொட்டை மாடியில் போய் படுத்துக்கிட்டு பக்கத்துல மனைவியோ பிள்ளைங்களோ நண்பர்களோ இருந்தா எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு அப்படின்னு அது கூட அந்த சூப்பரை ரசித்ததோடு முடிஞ்சு போயிடும். அதை தாண்டி என்ன இருந்தது யோசிச்சு பாருங்க. அப்படி அதை நேரம், அதுக்கு நேரம் செலவழிச்சவங்க, அதை கவனிச்சவங்க எத்தனை பேர்? யாரும் இந்த கை தூக்கமா பார்க்கல. என்ன செய்வீங்க தெரிஞ்சுக்கிறக்கா? என்ன செய்வீங்க நீங்க? நைட்ல பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டத்தை நம்ம யோசிக்க முடியும். நம்ம அதாவது கீழே நம்ம வசிக்கிறோன்ற போது நம்ம வாழ்ந்தோது நிறைய விஷயங்கள் வரும் இல்லையா? உண்மை உண்மை உண்மையிலே வானம் ரொம்ப பெரிய அற்புதமானதுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். வாய்ப்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. தள்ளி போடாது, தள்ளி போட்டால் சீத்தா மறக்கடிச்சிருவான். நம்முடைய ஓட்டத்துல வானத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது வேறொரு இடத்துல சொல்லலாம், சூரத்துல் முல்க்ல சொல்லுவான். நீங்க வானத்தை பாருங்க, வானத்தை பாருங்க. எப்படி பாருங்க? வானத்துல ஏதாவது முரண்பாடு இருக்கிறா? ஹல் தராமின் ஃபுத்தூர். அல்லாஹ்வுடைய அந்த படைப்புல அந்த வானத்துல ஏதாவது ஒரு ஓட்டை, ஏதாவது ஒரு கோளாறு, ஏதாவது ஒரு முரண்பாடு என்னமாவது இருக்குதா அப்படின்னு நீ முதல்ல தேடி பார்ப்பா. ஹல் தராமின் ஃபுத்தூர். நீங்கள் அதில் முரண்பாடுகளை, குறைபாடுகளை ஏதேனும் காண்கிறீர்களா? யோசிச்சு பாருங்க. அந்த கோணத்துல யோசிக்கும் போது குறைபாடுகளே இல்லாத ஒரு படைப்பு அப்படின்னாலே அதுவே ஒரு வகையான ஒரு சித்திரத்தினுடைய உள்ளத்துக்குள்ள உண்டா. ஒரு பயமா இருக்கலாம், ஒரு பிரம்மாண்டமா இருக்கலாம், ஒரு ஆச்சரியமா இருக்கலாம். அந்த மன உணர்வை வார்த்தைகளை சொல்லவே முடியாது, அதை புரிய வைக்கவே முடியாது. அதை நீங்க ஃபீல் பண்ணாதான் முடியும். சில விஷயங்களை அப்படிதான் ஒண்ணுமே பண்ண முடியாது. சில விஷயங்களை வார்த்தைகளை என்னதான் சொல்றதுக்கு ட்ரை பண்ணனாலும் அதை கடைசியில நீங்க பார்த்தா மட்டும்தான். இப்போ ஒரு மைசூர் பாகுன்னு வச்சுங்களேன். ஒரு மைசூர் பாகு நல்ல டேஸ்டா இருக்கிற மைசூர் பாகு, நல்ல நெய்யெல்லாம் ஊற்றி ஸ்ரீகிருஷ்ணா ரெடி பண்ணியிருக்கலாம், அல்லது A2Bல அதை வாங்கிட்டு வந்துட்டாலும் ஸ்பெஷலாக உங்களுக்காக வேண்டி தயார் பண்ண ஒரு மைசூர் பாகு. இந்த மைசூர் பாகு டேஸ்ட்டாக இருந்துச்சு, நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும், இந்த மைசூர் பாகு டேஸ்ட்டை எப்படி உங்களுக்கு நான் சொல்லுவேன், எப்படி புரிய வைப்பேன்? என்ன டேஸ்ட் தெரியுமா? அப்படியே அந்த